அனைவருக்கும் வணக்கம். எக்ஸஸ் யூரின் நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு. எக்ஸஸ் யூரின் மீன்ஸ் என்ன அப்படின்னா, அடிவயிறை ப்ரெஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுக்கும்போதோ இல்லை தும்மல் வரும்போதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல உட்காரும் போது அந்த வயிறை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணும்போது யூரின் வந்து அர்ஜென்சியாக இருக்கும். நம்மளால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ நிறையா இடங்களுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், டைப்பர் யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் மேம். அந்த அளவுக்கு யூரின் வந்து ரொம்ப எக்ஸஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேஸில் நம்மளுக்கு காட்டாது. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா யூரினரி பிளாடர் நான் நிறைய வந்து ஒவ்வொரு உறுப்பும் வந்து சஃபர் ஆகுது அப்படின்னா அந்த உறுப்பு வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணியிருக்கும். ஸோ எப்பயுமே யூரினை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு வந்து வெளியே ஏற்றுற அந்த யூரினரி பிளாடர் வந்து திடீர்னு அந்த கெப்பாசிட்டியை இழந்து என்ன பண்ணுன்னா அர்ஜென்சி ரொம்ப வந்து தும்மல் வரும்போதோ ஏதாவது ஒன்று பண்ணும்போது வயிறை ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு யூரின் வந்து அர்ஜென்சியாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருப்போம், ஸ்கேன் எடுத்திருப்போம், நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அக்குபஞ்சரில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அர்ஜென்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையிறத நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு பக்க விளைவும் நம்ம அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ஸில் கிடையாது. ரிசல்ட் வந்து இம்மீடியட்டாக 1 சிட்டிங்ஸ்லேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு 10 சிட்டிங்ஸ் வந்து நீங்கள் எடுக்கும்போது இந்த அர்ஜென்சி அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வரலாம். தேங்க்யூ.